தான் இருக்கு. மூடி வந்து ரொம்ப டைட் கிடையாது. நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டு வைக்க முடியாது. அதனால இதை வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் வந்து ஓகே டெரேரியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் வந்து இந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இதில் வந்து எதுவும் பண்ணல. இதை வந்து நான் அப்படியே வச்சிடுறேன். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் பாக்ஸ் எடுக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து நல்ல பெரிய அந்த ஹார்லிக்ஸ் டப்பா அதெல்லாம் கூட நம்ம எடுக்கலாம். நம்ம வந்து இதில் தான் வைக்க போகிறோம். நல்ல பெரிய அண்டா குண்டா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டைலாக கூட பவுல் எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஃபைட்டர் ஃபிஷ் எல்லாம் போட்டு வைப்போம்ல அந்த இது வந்து ஓப்பன் டெரேரியம். நம்ம பண்ண போகிறது வந்து க்ளோஸ்டு டெரேரியம். ஓப்பன் இதில் வந்து நம்ம என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்னா கேக்டஸ் செடி இருக்குல்ல அது, அப்புறமா அந்த சக்குலன்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் இதில் வைக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய செடிகள், அப்புறமா வந்து ரொம்ப தண்ணி தேவைப்படாத செடிகள்லாம் வந்து நம்ம ஓப்பன் சிஸ்டமில் வைக்கலாம். இந்த மாதிரி கேக்டஸ்லாம் நல்லாயிருக்கும். க்ளோஸ்டில் வந்து நம்ம பொதுவாக ரொம்ப ஈரப்பதம் தேவையான செடிகள்லாம் இருக்கும்ல, அந்த கிணத்துக்குள்ளெல்லாம் வளரும்ல அந்த மாதிரி செடிகள், அப்புறமா வந்து அந்த பாறையில் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி செடிகள்லாம் வந்து நம்ம க்ளோஸ்டு டெரேரியமில் வைக்கலாம். என்னடா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் ஜல்லி போடணும் சரியா? ஃபஸ்ட்டு வந்து இருடா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து You do it and I do it. Okay. Because I will follow your order. Thanks, Tangu. Falkela first I will follow your order. இந்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு லேயர் ஜல்லி போடணும். ஏன்னா வந்து தண்ணி வந்து நம்ம ஜல்லி போடனா மேல போடுங்க. சரி இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் போட்டுட்டா இந்த அடுத்து நம்ம வந்து ஒரு லேயர் மண்ணு போட